நுரையீரலோட லோயர் லோபுன்னு சொல்லக்கூடிய சில பகுதிகள் வந்து விரிவடையாது. ஆனால் இந்த பயிற்சிகள் செய்யும்போது நுரையீரலோட கீழ்ப்பகுதிகள் விரிவடையுது. உங்களோட நுரையீரலோட கெப்பாசிட்டி, லங்ஸ் நல்லா மூச்சை இழுத்து வெளியே விடுறதுக்கு தேவையான பயிற்சி கொடுக்கறதுக்கு 15,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் நிறைய மெஷின்கள் இருக்குங்க. ஆனால் நான் இன்னைக்கு வீடியோவில் காண்பிக்க போகிற இந்த சிம்பிளான ஒரு வாட்டர் பாட்டிலு, ஒரு ஸ்ட்ரா மூலமாக இந்த 40,000 ரூபா மிஷினை வீட்டிலேயே செஞ்சு அந்த மிஷினால் கிடைக்கக்கூடிய பயன்களை நாம் சிம்பிளாக இந்த விஷயம் செய்வதன் மூலமாக பெறப்போகிறோம். அதாவது நுரையீரல் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, லங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, உள்ள சளி தேங்கி இருக்கு, வெளியே வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதில் சில பயிற்சிகள் செஞ்சு நம்ம சில டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது உள்ள தேங்கி இருக்கக்கூடிய சளி வெளியே வரக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. நுரையீரலோட லோயர் லோபுன்னு சொல்லக்கூடிய சில பகுதிகள் வந்து விரிவடையாது. ஆனால் இந்த பயிற்சிகள் செய்யும்போது நுரையீரலோட கீழ்ப்பகுதிகள் விரிவடையுது. சில பேருக்கு குரட்டை வருவது கூட குறையக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. ஏன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவான எக்ஸசைஸ் நாம் இந்த மிஷினை செய்வதன் மூலமாக பெறப்போகிறோம். வாங்க எப்படி செய்யறது, என்ன பண்ணணும், எப்படி பண்ணுங்கிறத ஒன்னொன்னா பார்ப்போம். சரி, ஒன்னொன்னா செயல்முறை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பாட்டில் எடுத்துக்கங்க. நார்மலாக வந்து நம்ம கின்லே சோடா வாட்டர் பாட்டில் வாங்கினோன்னு வைக்கல, சோடா குடிக்கலாங்க. இது சர்க்கரை கலக்காதது இல்லையா, அதனால இதை குடிக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம்னாங்க, இந்த ஸ்டிக்கரு இதை வந்து நம்ம எடுத்துருவோம். நம்மளுக்கு கிளியரான ஒரு டிரான்ஸ்பேரண்ட் வாட்டர் பாட்டில் தேவை. அதனால் இதை வந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு அடுத்து ஒரு மார்க்கர் பென் எடுத்து, மார்க்கர் பென் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கேலும் நம்மளுக்கு தேவை. இப்போ இந்த ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு அளவீடு இதில் மார்க் பண்ண வேண்டி இருக்குங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல 0 அப்படிங்கிறது ஒரு மார்க்கிங், அடுத்தது 1 சென்டிமீட்டர் மார்க்கிங், அடுத்து 2 சென்டிமீட்டர், அடுத்து 3 சென்டிமீட்டர் மார்க்கிங், 4 சென்டிமீட்டர் மார்க்கிங், 5 சென்டிமீட்டர் மார்க்கிங், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். இதை நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, ஸோ நம்ம வந்து இது ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா, சாரி இந்த இடத்துல நான் வேணா 0ன்னு போட்டுக்கிறேன். நான் ஏன்னா ஆரம்பிச்சது வந்து இதில் ஆரம்பிச்சது. இப்போ 1 இல்லைங்க, 1 அப்படின்னா 1 மில்லிமீட்டர் மெர்க்குரி, 2 மில்லிமீட்டர் மெர்க்குரி, அந்த மாதிரி இது வந்து ப்ரெஷர் கணக்கு. நம்மளுக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ப்ரெஷர் கணக்கு அளவீடு இருக்குது. அதுக்காக தான் இந்த நம்பரை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரி டாக்டர், இதை நம்ம பண்ணுறதுனால என்ன யூஸு, எதுக்காக இதை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம கையில் மார்க்கிங் பண்ணப்பட்ட இந்த வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது ரெடி ஆகிடுச்சு. வாட்டர் பாட்டில் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்த ஸ்டெப்பு இதுதாங்க. இப்போ நம்ம மார்க்கிங் செய்யப்பட்ட வாட்டர் பாட்டிலில் தண்ணீரை ஊற்றிக்குவோம். இந்த தண்ணீர் எது வரைக்கும் ஊற்றுறோம் அப்படின்னா, இந்த 0 மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 0 மார்க்கிங் வர வரைக்கும் நம்ம இந்த தண்ணீரை ஊற்றுறோம். ஸோ இப்போது 0 மார்க்கிங்க்கு தண்ணீர் வந்துருச்சு, ரைட்டுங்களா? நம்ம கிட்ட இப்போது இந்த மிஷின் ரெடி ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, இது பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இதில் ஸ்ட்ராவை வச்சு நம்ம உள்ளே விடுறோம். இப்போ ஸ்ட்ரா வந்து 0ல் இருக்குது. 0லேருந்து 1 மில்லிமீட்டர் அளவுக்கு போகும்போது 1 மில்லிமீட்டர் மெர்க்குரி அப்படிங்கிறது ப்ரெஷர். அடுத்து கீழே போகும்போது 2 மில்லிமீட்டர் மெர்க்குரி, 3 மில்லிமீட்டர் மெர்க்குரி அப்படின்னு இந்த ஸ்ட்ரா வந்து உள்ள போக 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 நம்ம வந்து ப்ரெஷர், இந்த வாட்டர் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது இந்த ஸ்ட்ராவோட அகலம். இந்த ஸ்ட்ராவோட அகலம் வந்து 6 மில்லிமீட்டர் இருக்குங்க. இந்த 6 மில்லிமீட்டர் விட்டம் உள்ள இந்த ஸ்ட்ராவை வந்து இதுக்குள்ள விடும்போது நம்ம எவ்வளோ ஆழம் இதை அனுப்புகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு ப்ரெஷர் இருக்கும். இப்போ நம்ம இதில் வழியாக ஊத போகிறோங்க. அப்படி நம்ம தண்ணீரை ஊதும்போது இதை எவ்வளோ ஆழமாக செலுத்துகிறோமோ அவ்வளோ டிஃபிகல்ட்டி அதிகம். அப்போ அதிகமான தண்ணீரை அழுத்தத்தை கொடுத்து மேலே தள்ளுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி ஸ்ட்ராவோட அகலம் சின்னதாக சின்னதாக உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். நீங்கள் செலுத்த வேண்டிய காற்றோட அளவு அதிகமாகுது. உங்கள் நுரையீரலோட திறன் அதிகமாக தேவைப்படுது. காற்றை உள்ளே செலுத்தும் போது இந்த ஸ்ட்ரா சின்னதாக இருக்கும்போது, இன்னும் சின்னதாக இருக்கும்போது, இது வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரா, 6 mm ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம், ஜூஸ் ஸ்ட்ரா. இதை நான் கையில் வச்சிருக்கிறேன். தண்ணீர் ரெடியாக இருக்குது. மூணாவது விஷயம், எவ்வளவு நேரம் நம்ம தண்ணீரை வெளியே ஊதுறோம், நம்ம வாயுவில
ஹஃப்னு ஊதுறோம், எவ்வளோ நேரம் காற்றை வெளியே ஊதுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கிடுங்க. நம்ம காற்றை வந்து மினிமம் 7 to 8 செகண்ட் நம்ம ஊதணுங்க. அப்படி ஊதுறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணுங்க. அதே மாதிரி இந்த ப்ரெஷர் கொடுக்கறது வந்து 1 மில்லிமீட்டர்லேருந்து 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிராஜுவலாக அதையும் அதிகப்படுத்திக்கிட்டே வரணுங்க. எவ்வளோ தூரம் நம்ம ப்ரெஷரை அதிகப்படுத்துகிறோமோ, எவ்வளோ தூரம் ஸ்ட்ராவோட சைஸ் சின்னதாக வச்சிருக்கிறோமோ, எவ்வளோ நேரம் மெதுவாக நம்ம ஊதுறோமோ, தம் கட்டி ஊதுறோமோ, இந்த 3 விஷயங்களால நம்ம நுரையீரல் விரிவடையுது, எக்ஸசைஸ் ஆகுது, பயிற்சி ஆகுது. இதன் மூலமா வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன திறன்கள் கிடைக்குது. வாங்க இப்போ நம்ம ஒன்னொன்னா செஞ்சே காமிச்சிடுறேன். இதை எப்போ செய்யணுங்கிறத முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போது நான் உட்காந்துருக்கிறது ஒரு நார்மல் பிளாஸ்டிக் சேருங்க. இந்த பிளாஸ்டிக் சேரில் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணுங்க. ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதனால் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். ஷோல்டர்ஸ் ரிலாக்ஸாக இருக்கணும். நம்ம ஸ்ட்ராவை உள்ளே விட்டு ப்ளோ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக உங்களோட இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க. கம்ஃபர்டபுளாக இருக்க பொசிஷன் இதுதான். ஆனால் ஷோல்டர்ஸ் ஆகுது ரிலாக்ஸாக இருக்கணும், நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கணும். ஆனால் பெஸ்ட்டு பாசிபிள் அந்த மெஷின் யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நேராக அப்படி இருந்து பண்ண முடியும். இப்படி நேராக வச்சு பண்ணும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த தசைகளும் ரிலாக்ஸ் ஆகும். அந்த பாசிபிலிட்டி இல்லை. அதுக்காக 40,000 ரூபாய் மிஷின்லாம் தேவையில்லைங்க. நம்மளுக்கு இந்த மிஷின் போதும். சிம்பிளாக இதில் முதல்ல 1 மில்லிமீட்டருக்கு தண்ணீருக்குள்ள ஸ்ட்ராவை விட்டு ஊதுனுங்க. இப்போது ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கிட்டு மூக்கின் வழியாக மூச்சை இழுத்துட்டு மெதுவாக சீராக விடணும். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு ஹைட்டாக தண்ணி வச்சிருக்க கூடாது, கொஞ்சம் கீழே வச்சிருக்கணும். நான் வந்து கொஞ்சம் மேலாக்க வச்சிருக்கிறேன், ஏன்னா ஸ்ட்ரா சைஸ் கொஞ்சம் சின்னதுங்கிறதுனால தான் இது. அடுத்தது நம்ம இன்னும் டெப்த்து கொடுக்குறோன்னு வைங்க. டெப்த்து கொடுத்து மூச்சு இழுத்துக்கிட்டு நீங்கள் முன்னாடி ஒரு கவுண்டர் டைமர் கூட வச்சுக்கோங்க. இது நம்ம 10 செகண்ட்ஸ்க்கு ஊதிக்கிட்டே இருக்கணும். ஊதும்போது நம்ம நெஞ்சு பகுதியில் அந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஏன்னா இங்கே நீங்கள் வாய் வழியாக கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் உங்கள் நெஞ்சு பகுதியில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அழுத்தத்தை ப்ரெஷரை உண்டாக்குச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுக்காக தான் வேகமாக பண்ணக்கூடாது. இன்னொன்று தண்ணி தெளித்து வெளியே வந்துடுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சீரான அந்த ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இதை வந்து நம்ம இன்னும் நீளமான ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டு. அதே மாதிரி இன்னும் ஒரு அகலமான தண்ணீர் பாத்திரமாக இன்னும் பெஸ்ட். ஏன்னா அதிகமான அளவு தண்ணீர் வால்யூமை நீங்க தள்ளுறீங்கன்னு அர்த்தம். அப்படி வால்யூமை தள்ளும் போது நீங்க வந்து அதிகமான ப்ரெஷர் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ வந்து உங்களோட நுரையீரல்கள் விரிவடைகிறது உங்களால பார்க்க முடியும். இது வந்து எல்லாருக்கும் மாறுபடும். அதனாலதான் ப்ரெஷர் எழுதியிருக்கேன். இப்போ 1 to 11 மில்லிமீட்டர் வரைக்கும் ப்ரெஷர் எழுதியிருக்கேன். அந்த ப்ரெஷர் அளவுக்கு கொடுத்து நீங்க நுரையீரலோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா கீழே போக போக உங்களுக்கே தெரியும், சவுண்டே வந்து அப்படியே பெரிய லெவல்ல வாட்டரை அழுத்தி மேலே தள்ளுற மாதிரி உங்களால ஃபீல் பண்ண முடியும். சிம்பிளான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை செஞ்சு டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரஷ் பண்ணி முடித்தோடனே, தண்ணி குடிச்சு முடித்தோடனே நம்ம பண்ண வேண்டிய முதல் பயிற்சியாக சிம்பிளான பயிற்சி இதை வச்சுக்கோங்க. மூக்கின் வழியாக மூச்சை இழுத்துக்கணும், வாய் வழியாக வெளியே விடணும். அப்படி வெளியே விடும்போது ஹோல்டு பண்ணணும். 8 செகண்டு, அப்புறம் 10 செகண்டு, அப்புறம் 15 செகண்டு அப்படின்னு கிராஜுவலாக நீங்கள் ஹோல்டு பண்ணி எவ்வளோ தூரம் ஆழமாக விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நுரையீரலுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் கிடைக்குது, பெனிஃபிட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சளி இருக்குது அப்படின்னா சளியை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி 10 மினிட்ஸ் பண்ணணுங்க. 10 நிமிஷம் பண்ணணும் டெய்லி. இந்த எக்ஸசைஸ் பண்ணினா பின்னாடி அடுத்து ஆழமா மூச்செழுத்து. இதான் ஹஃபிங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹஃபிங் பண்ணிங்கன்னா சளி உள்ளே இருந்தாலும் இதை பண்ணிட்டு நம்ம ஹஃபிங் பண்ணும்போது உள்ளே இருக்க சளியும் வெளியே வரும். புரியுதுங்களா? இது வந்து இந்த பெரிய பெனிஃபிட்டு. ப்ளஸ் இதை பண்ணுவதன் மூலமாக நம்ம தொண்டை பகுதியிலிருந்து ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. இதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆக இன்னைக்கான வீடியோவில் ஒரு உபயோகமான விஷயத்தை கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங் பண்ணுறதை பற்றி தெரியாது. பண்ணவேங்க. இந்த பயிற்சி எல்லாருக்கும் கட்டாயம், சிம்பிள், எல்லாரும் வீட்டிலேயே பண்ணக்கூடியது. அதனால் இதை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கதையை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.